வணக்கம் நண்பர்களே. புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசமா ஆனது எப்படி? அது இல்லாம புரட்டாசி சனிக்கிழமை அவ்ளோ விசேஷ நாளா சொல்றது ஏன்? அது மட்டும் இல்லாம ஒரு சனிக்கிழமை முதல்ல பெருமாளுக்கு எப்படி விசேஷமா கருதப்படுது? மத்த எல்லா நாள விட பெருமாளுக்குன்னு சனிக்கிழமை ஒதுக்கப்பட்டது எப்படி? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாமா? புரட்டாசி மாசம்னாலே நம்ம கோவிந்தா, 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 கோவிந்தா தான் சொல்றோம். பெருமாளோட மத்த நாமம்லாம் நம்ம சொல்றதே கிடையாது. கோவிந்த நாமம் தான் அதிகமா சொல்றோம். அது எதனால தெரியுமா? ஏன்னா பெருமாள் வந்து வைகுண்டத்துல இருந்து லக்ஷ்மி கிட்ட கோச்சிக்கிட்டு ஸ்ரீனிவாசனா பூமியில வந்தது, அந்த திருமலையில வந்தது புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசத்துல வர திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு தான் பெருமாள் வந்து பூமியிலே பாதம் பதிச்சார். பாதம் பதிச்சு திருமலை உருவானது அப்பதான். 7 மலையில ஏறி உட்காந்து பெருமாள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதும் அப்பதான். பத்மாவதி தாயார கரம் பிடிச்சது எல்லாமே இந்த புரட்டாசி மாசம் தான். அதனாலதான் புரட்டாசி மாசத்துல வந்து பெருமாளுக்கு அவ்வளோ விசேஷமா சொல்லப்படுது. முக்கியமா திருப்பதியில வந்து எல்லாருமே திருப்பதிக்கு வந்து இந்த மாசம் அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். எல்லாருமே அவங்க வேண்டுதலை இந்த மாசத்துல அதிகமா நிறைவேற்றுவாங்க. அந்த அளவுக்கு பெருமாள் பூஜைகளாமும் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, புரட்டாசி சனிக்கிழமை எப்படி பெருமாளுக்கு உகந்த நாளா? சனிக்கிழமை எப்படி பெருமாளுக்கு உகந்த நாளாச்சு? புரட்டாசி சனிக்கிழமையோட மகத்துவம் என்ன அப்படின்னு பாத்துக்கலாமா? அதுக்கு காரணம் நாரதர் தான். நாரதர் காலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நாரதர் சனி பகவான் கிட்ட, "நீ எங்க வேணாலும் உன்னோட ஆதிக்கத்தை செலுத்தலாம். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் செலுத்த முடியாது. எந்த இடம்னு கேக்குறியா? பூலோகத்துல இருக்கிற திருமலையில மட்டும் உன் ஆட்சி வந்து செல்லவே செல்லாது. அங்க மட்டும் நீ எந்த இதுவும் உன்னால பண்ண முடியாது. உன் தாக்கம் அங்க செல்லாது." அப்படின்னோடனே ஒருத்தர் உசுப்பேத்தி விட்டா நம்ம வேணும்ட்டே அதுதானே பண்ணுவோம். சனி பகவான் வந்து என்னால போக முடியாத இடமா? எந்த இடம் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் திருமலையில அவர் கால் வச்சாரு. அப்படியே தூக்கி வீசப்பட்டார். தூக்கி வீசப்பட்டவனே தான் அங்க இருக்கிறது வேங்கடவன் தெரிஞ்சது. மகாவிஷ்ணு பூலோகத்துல இங்கதான் இருக்காருன்னு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. உடனே மன்னிப்பு கேட்டார். பெருமாள் வந்து கோவமா என்ன கும்பிடுற வழிபடுற பக்தர்களை, முக்கியமா இந்த புரட்டாசி மாசத்துல என்ன வழிபடுற பக்தர்களை உன்னோட ஆதிக்கம் வந்து நீ அவங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் செலுத்தக்கூடாது. இவ்வளவு கோவமா உன்னோட தாக்கம் வந்து நீ அவங்க மேல காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை மன்னிச்சு விட்டார். ஒருத்தருக்கு தரிசனம் கொடுத்தா அவங்களுக்கு நிச்சயமா வரமும் கொடுப்பார். எவ்வளவுக்குள்ள கோவப்பட்டாலும் பெருமாள் வந்து வரமும் கொடுப்பார். அதுக்கேத்த மாதிரி சனி பகவானும் கேட்டார். சனிக்கிழமை எல்லாருமே ஒதுக்கப்படுறாங்க. அந்த நாள் உங்களுக்குரிய நாளாகணும். அந்த நாளை நீங்க ஏத்துக்கணும். அப்பதான் சனிக்கிழமையும் உங்க மூலமா வழிபாடுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம நான் பிறந்தது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை தான். புரட்டாசி சனிக்கிழமையில யார் யாரெல்லாம் உங்களுக்கு விசேஷ பூஜை செய்யறாங்களோ உங்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்னோட ஆதிக்கம் வந்து அவங்களுக்கு நான் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றதாலதான். சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு நம்ம மாவிளக்கு போட்டு தளிகை எல்லாம் படைச்சு வெரைட்டி ரைஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து பெருமாளை விசேஷமா வழிபட்டா சனி பகவானோட ஆதிக்கம் முழுக்க முழுக்க நம்ம கிட்ட இருந்து கம்மியாகும். ஏன்னா சனி பகவான் வந்து அவ்வளோ நேர்மையானவர். நம்ம என்ன பாவம் பண்றோமோ நம்ம பண்ற பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவர் பலன் கொடுப்பாரே தவிர யார்கிட்டயும் அவர் அதிக கோபம் அந்த இதெல்லாம் காமிக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் நேர்மையானவர் அவரு. ஸோ அவர் வந்து நம்ம பண்ண பாவத்துக்கு தான் நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அந்த பாவம் வந்து நம்ம குறைச்சிக்கணும்னா நம்ம வந்து பெருமாள் இப்படி மனசார வழிபட்டு இதே புரட்டாசி சனிக்கிழமையில அவருக்கும் எல் தீபம் போட்டு வழிபட்டா நிச்சயமா அவரோட தாக்கம் வந்து நம்ம கிட்ட கம்மி பண்ணுவார். அவரை மட்டுமே தனியா வேணா நிச்சயமா அவருக்கு இறங்கவே மாட்டார். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் நிச்சயமா தண்டனை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. ஆனா நம்ம பெருமாளை இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் எழுதி இப்போ சனிக்கிழமை போட்டு வழிபட்டோம்னா நிச்சயமா அவரும் மனசு இறங்கிட்டு நிச்சயமா நம்மளுக்கு வந்து அவரோட தாக்கத்தை குறைச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த சனிக்கிழமை புரட்டாசியில வர சனிக்கிழமையை மிஸ் பண்ணாதீங்க.